வணக்கம். என்னோட வீட்டில் என்னுடைய அம்மாவோட அம்மா ரொம்பவே முடியாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னை 6 மாதம் குழந்தையிலேருந்து அவங்க தான் வளர்த்தாங்க. என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஒரு சில சமயம் என்னுடைய வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். முயற்சி போயிட்டு தான் இருக்குது எல்லா விஷயத்துலையும். இது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போனோம் டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, உணவு ஏற்றுக்கிட்டாலும் சரி, உணவு ஏற்றுக்கணும் சரி, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, விருப்பப்படுறாங்களோ அதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க திடப்பொருள் எதுவுமே சாப்பிட்றதில்ல, திரவ பொருள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. திரவ பொருள் அப்படின்னா கஞ்சி, டீ, காஃபி, ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதையும் ஒரு சேர ஒரே சமயத்தில் சாப்பிட்றதில்ல. ஒரு முழுங்கா, ரெண்டு முழுங்கா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்றா நான் இழக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக இதை உங்களுக்கு சொல்லலை. ஸோ அவங்கள நான் நேர்லேயும் காமிக்க முடியாத ஒரு காரணத்தினால என்னால் காமிக்க முடியாமல் இருந்தது. சப்போஸ் இந்த பதிவுக்கு அப்புறம் அவங்க விருப்பப்பட்டால் நான் அவங்களையும் நம்ம சேனலுக்குள்ள ஒரு குறும்படமாக கொண்டு வரேன். ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாங்க. டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அவங்க ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கிலேருந்து மனசுக்குள்ள பல விதமான வேதனைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்டாமல் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம சேனல் மூலமா செஞ்சுக்கிட்டு வரேன். அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. அப்போது உடம்பு சரியில்லாத போயிட்டு கால் வீக்கமாகி, அந்த வீக்கமான காலை உள்ளுக்குள்ளவே ஏதோ எந்த விஷயத்துலேயோ அது ரணமாகி ஒரு கொப்பளம் மாதிரி போட்டு
அது ஆப்ரேஷன் லெவலில் கொண்டு போய் விட்டுருச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்கள அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனை முடித்து காலை வந்து குணமாக்கிட்டோம். ஹாஸ்பிட்டலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் தான் ஒரு கேப் மூலயமா என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சுருந்து இங்கே இருக்கிற டாக்டர் மூலயமா, டாக்டர் மோகன் சொல்லி சர்ஜின் ஒருத்தர் இருக்காரு, விக்னேஷ் ஹாஸ்பிட்டலில் பேர். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சர்ஜன் டாக்டர், அவர் தான் அந்த டாக்டரோட ஓனர். அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நாங்கள் அந்த காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோம் டாக்டர் மூலிமா. அது ஒரு 1.5 மாதம் கழித்து அந்த கால் ஃபுல்லாகவே ரணம் சரியாயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு முன்னாடி நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த சாப்பாடு சுத்தமாக அடங்கி போச்சு. வெறும் திரவ ஐட்டம் மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பால் பிடிக்காது. ஆனால் டீ போட்டால் குடிப்பாங்க, ஜூஸ் கொடுத்தா குடிப்பாங்க. எனக்கு ரொம்பவே பெரும்பாடுபட்டு என்னை காப்பாற்றினாங்க. நினச்சா இப்பவும் வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் என் கண்ணில் தெரியுது. என்னால் அவங்கள வந்து தனியை விட முடியல. என் கூடவே தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். எப்படி சொல்றது தெரியல. இது மேல என்னால் பேச முடியல. எல்லோரும் தயவு செஞ்சு ஆண்டவனை வேண்டிக்கோங்க, அவங்க நல்லபடியாக குணமாகணும்னு சொல்லி. அவங்கள சார்ந்த முக்கியமானவங்க அவங்கள வந்து பார்க்க கூட வரல. எனக்கு அதுதான் பெரிய வருத்தம். என்னன்னு எனக்கு தெரியல. நன்றி.